சபா என்ன வெயிலுப்பா சாமி முடியல. ஓ, அத பத்தி நீ பேசாதடா. ஏன் நைனா இப்படி சொல்ற? ராசா, அதெல்லாம் வேலைக்கு போறவங்க கவலை பண்ணணும்டா. நீ வீட்டுல இருந்துட்டு வெட்டியா தானே சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை? ஃபேன் ஓடுது, ஃப்ரிட்ஜ் ஓடுது, ஏசி ஓடுது. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? ஓ, என்ன குத்தி காட்டுங்களா? டேய், உன்னை ஒண்ணு புத்திலாம் காட்டல. நேரடியா தான் கேக்குறேன். வேலைக்கு போவியா மாட்டியா? நைனா பாத்தீங்களா வெளியே போனா எவ்வளவு கொழுப்பு கொளுத்துதுன்னு? இந்த வெயில்ல நான் வேலைக்கு போகணுமா? அப்ப போறவங்களாம் உனக்கு மனுஷனா தெரியலையா ராசா? நைனா அது அவங்க பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை இல்ல. அப்ப எதுதாண்டா உன் பிரச்சனை? நான் வெளியே போனேன்னா கருவண்டா வருவேன். அப்புறம் யாரு எனக்கு பொண்ணு தருவா? உனக்கு ஃபர்ஸ்ட் எவனுமே வேலை தர மாட்டேங்கிறான். இதுல எப்படா உன்னை நம்பி ஒரு பொண்ணை தருவாங்க? அது ஏன் பிரச்சனை இல்ல நைனா, உன் பிரச்சனை தான். உன் பையன் வீட்டுல கல்யாணம் பண்ணாம இருந்தா அந்த ஊர் என்ன நினைக்கும்? உன்னை வெட்டி பையன்னு நினைப்பாங்க. நைனா ரொம்ப பேசுறீங்க. நீ பண்ற வேலைக்கு இதுக்கு மேலேயும் பேசணும்டா. வெயில் குறையட்டும், நான் வேலைக்கு போய் காட்டுறேன். இதத்தான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேரும் வாங்க சாப்பிட. அம்மா எனக்கு சாப்பாடு வேணாம். ஓ, முன்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனால இப்ப சாப்பாடு வேணாம்னு சொல்றியா? வீட்டுல இருந்துகிட்டு அதானே வேலை. அம்மா, அப்பா என்ன குத்தி காட்டிக்கிட்டே இருக்காருமா வேலைக்கு போக சொல்லிட்டு. டேய், நானும் அதை தாண்டா நினைச்சேன். என்ன பண்றது, ஒரு பையனாச்சுன்னு கம்முன்னு உட்கார்ந்துருக்கேன். அப்பாவாவது சொல்றாரு, என்னால எங்க சொல்ல முடியுது. அம்மா நீயுமா? டேய் புரிஞ்சுக்கூட, நம்ம ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் வேலைக்கு போறாங்க. ஏன் உன்னோட சின்ன பசங்க கூட காலேஜ் முடிச்சுட்டு டக்குன்னு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உனக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் எப்படி புரியும்? நீ ஒரு 5000மோ 7000மோ அப்படியாவது வேலைக்கு போடா. என் பையன் வேலைக்கு போனா நான் பெருமையா இருப்பேன்டா. சரி, என்ன இப்படி இருக்கீங்க? நான் இந்த வெயில்ல போய் எப்படிமா வேலை செய்வேன், கொஞ்சம் யோசிங்க. இப்படியே இருந்தா உனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க ராசா. நீ வேலைக்கு தான் போய் ஆகணும். நீ ஏன்டா இந்த வெயில்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிற? நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. அப்படி என்ன ஐடியா சொல்ல போற? இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களும் லவ் பண்ணுதுங்க. அப்படியே லவ் பண்ணலைனாலும் வீட்டுல பாக்குற நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணாம இருந்து நான் உனக்கு அந்த பொண்ணை கேட்டா அந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு ஓகே சொல்லாது. ஓகே சொல்ற அளவுக்கு உன்கிட்ட சரியான வேலையும் இல்ல. இப்ப என்னம்மா சொல்ல வர? கேளு கேளு. இப்ப நீ வேலைக்கு போனீங்கன்னா அங்க ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கலாம், இல்ல வேலைக்கு போற வழியில ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்காகனாச்சும் நீ வேலைக்கு போடா. அட ஆமா, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கேம்மா. நான் கூட நிறைய பொண்ணுங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு கூட அக்செப்ட் பண்ணல. எப்படி பண்ணும்? இனிமேல் பண்ணுவாங்க பாருங்க. நான் நல்ல வேலைக்கு போய் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணல, அப்புறம் என் பேரை. சரி சரி, மாத்தி வச்சுக்கலாம். போய் சாப்பிட்டு நல்லா தூங்காதானே இப்ப பண்ண போற? அப்படி இல்ல, சாப்பிட்டுட்டு வேலை தேட போறேன். சூப்பர்டா, இதத்தான் உன்கிட்ட எதிர்பார்த்தோம். டேய், வெளியே போனா கருவண்டாட்டம் வருவடா. என்ன பண்ண போற? கருத்தாலும் பரவாயில்ல, நான் வேலையை தேடாம விட மாட்டேன். வேலைக்கு போனா நான் ஒயிட் ஆயிருவேன். உன் பிள்ளைக்கு ஞானம் வந்துச்சு போல. வேற யாரு, நம்ம பிள்ளையாச்சே, அப்படிதான் இருக்கும். சரி சீக்கிரம் வந்து சோற போடுமா, நான் வேலை தேட போகணும். சரி சரி, வாங்க வாங்க போலாம்.